Hi friends, இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ட்ரை கலரில் டிக்கா பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு பன்னீர் எடுத்துக்கிறோம். பன்னீரை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். 3 கலர்ன்றதுக்காக எல்லாத்தையும் டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். கேரட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். தக்காளி கட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் தக்காளி, ஆஃப் கேரட்டு, அப்புறம் இது சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சது, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது ஒரு கலருக்கு தேவையானது அளவுக்கு எடுத்து ஃபஸ்ட் கலருக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது குடமிளகா, அதில் உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துட்டு பச்சை மிளகா ஆஃப் போட்டுக்கிறேன். ஆஃப் குடமிளகா, ஆஃப் பச்சை மிளகா போட்டு அதோட புதினா இலை கொஞ்சம் போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதை ஒரு கலருக்கு எடுத்துக்கிறேன். பன்னீரோடு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததுக்கு நல்ல கட்டியான தயிராக எடுத்துக்கிட்டு அதோட பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் பவுடர், இப்போ இந்த 3 கலருக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். சால்ட் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அதில் சேர்கிற மாதிரி பிசைஞ்சிக்கிறேன், பைண்டர் ஆகிற மாதிரி. ஆக்சுவலாக இது ரொம்ப பைண்ட் ஆகாது, அதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு பைண்ட் பண்ணிக்கிறேன். தண்ணி விடாத அரைச்சிக்கணும். இந்த கேரட், தக்காளியாக இருக்கட்டும், காஞ்ச மிளகா, குடமிளகா, பச்சை மிளகாவாக இருக்கட்டும், இந்த கலர்ஸ்க்கெலாம் அரைக்கும் போது தண்ணியெல்லாம் விடாமல் அரைக்கணும், இல்லைன்னா திருப்பி இன்னும் ரொம்ப ஒட்டாமல் போயிடும். லைட்டாக கார்ன்ஃப்ளவர்
போட்டு மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் விட்டுக்கிட்டு அப்புறமா இந்த மாதிரி குச்சை எடுத்து ஒன்று ஒன்று அப்படியே கோத்துக்கலாம். கேரட்டில் ஆல்ரெடி சின்னதாக ஹோல் போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் ஒயிட் கலர் சேர்த்துக்கிறேன். கலரை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக இந்த குடமிளகா கேரட்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு ஸ்டிக் ரெடி பண்ணிக்கிறோம். இன்னொரு ஸ்டிக் ரெடி பண்ணி அதையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ தோசைக்கல்லில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன். பன்னீர் இந்த வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், அது லைட்டாக குக் ஆகினா போதும். பன்னீரும் ரொம்ப குக் ஆகினா ஹார்டாகிடும். லைட்டாக செவந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போது நமக்கு தேவையான டிக்கா ரெடி ஆகிட்டு, ட்ரைகலர் டிக்கா. வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரைகலர் டிக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching.